ரயில்கள் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். ஆனா அதோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அது பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். நம்மள பல பேர் தினமும் ரயில்ல பயணம் செய்றோம், இல்லனா ரயில் போறதையாவது பாக்குறோம். ஆனா இந்த ரயில் எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன, இத பத்தி எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? வாங்க அதோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம். சரி, ஒரு விஷயத்தோட கதைய தெரிஞ்சுக்கணும்னா அதோட மூலத்துக்கு போகணும் இல்லையா? ரயில் விஷயத்துல அந்த மூலம் நீராவி என்ஜின் தான். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சொல்லப்போனா உலகத்தையே மாத்தின ஒரு பெரிய புரட்சியோட முதல் புள்ளி அதுதான். வருஷம் 1825. இடம் இங்கிலாந்து. அங்கதான் வரலாற்றுல முதல் முறையா ஒரு நீராவி ரயில் பயணிகளை ஏத்திக்கிட்டு புறப்படுது. யோசிச்சு பாருங்க, அது ஒரு சாதாரண பயணம் இல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். ஆனா அன்னைக்கு அங்க இருந்தவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ இந்த புரட்சிக்கு பின்னாடி இருந்தது யாரு? அவர்தான் ஜார்ஜ் ஸ்டீவன்சன். முதல் நீராவி என்ஜினை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்குனது இவர்தான். சும்மாவா இவரை தொடர்வண்டியின் தந்தைன்னு சொல்றாங்க? பாருங்க, ஒரு மனுஷனோட யோசனை, ஒரு கண்டுபிடிப்பு இந்த உலகத்தோட போக்கையே மாத்திருக்கு. ஓகே, இப்போ இங்கிலாந்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். அங்க ஆரம்பிச்ச அந்த ரயில் புரட்சி இந்தியாவை வந்து சேர கொஞ்சம் வருஷம் ஆச்சு. இங்க நம்ம நாட்டுல அதோட கதை எப்படி ஆரம்பிச்சது? வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க, இங்கிலாந்துல 1825லயே ரயில் வந்துருச்சு. ஆனா இந்தியாவுக்கு வரதுக்கு 1853 ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம். அப்போல்லாம் ஒரு புது டெக்னாலஜி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பரவ இவ்ளோ காலம் எடுத்திருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த வருஷம் 1853 இந்தியாவோட வரலாற்றுல நிச்சயம் மறக்க முடியாத ஒரு நாள். அன்னைக்குதான் பம்பாயிலிருந்து தானே வரைக்கும் இந்தியாவோட முதல் ரயில் பயணம் தொடங்குச்சு. அது வெறும் ஒரு ரயில் பயணம் இல்ல, இந்தியாவோட வளர்ச்சியில ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிச்ச நாள் அது. சரி, ரயில் வந்தாச்சு. ஆனா அப்போ இருந்த ரயில்வே சிஸ்டம் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரைவேட் கம்பெனிங்க தனித்தனியா ரயில்வேகளை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரே தேசம் ஒரே ரயில்வேங்கிற யோசனை. இந்த பெரிய மாற்றத்துக்கு பேருதான் தேசிய மயமாக்கல், அதாவது நேஷனலைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நாடு முழுக்க தனித்தனியா செயல்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா பிரைவேட் ரயில்வே கம்பெனிகளையும் ஒன்னாக்கி ஒரே அரசு நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்ததுதான் இது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு மூவ். சோ இந்த தேசியமயமாக்கலுக்கு பிறகு என்னாச்சு? 1950ல நம்ம இன்னைக்கு பெருமையா சொல்ற இந்தியன் ரயில்வேஸ் பிறந்தது. அங்கங்க செதறி கிடந்த துண்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேசிய அமைப்பா உருவெடுத்தது. சரி, வரலாறு போதும். இப்போ நேரா பிரசன்ட்க்கு வருவோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ரயில்வேஸ். அதோட அளவையும் அது செய்யற வேலையும் கேட்டா நிச்சயமா நீங்க அசந்து போயிடுவீங்க. வெறும் நம்பரா சொல்லாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸோட மொத்த ட்ராக் நீளம் சுமார் 68,000 கிலோமீட்டர்ஸ். இது எவ்ளோ பெருசுன்னா, நம்ம பூமியோட நடுவுல இருக்கிற பூமத்திய ரேகைய 1.5 தடவை சுத்தி வர்றதுக்கு சமம். எவ்ளோ பெரிய நெட்வொர்க் பாருங்க. இவ்ளோ பெரிய நெட்வொர்க்க சும்மா இயக்கிட முடியுமா? இதை இயக்குறதுக்கு 12 லட்சத்துக்கும் மேல ஊழியர்கள் இருக்காங்க. ஆமா, 1.2 மில்லியனுக்கும் அதிகமான பேர். இது உலகத்திலே மிகப்பெரிய எம்ப்ளாயர்ஸ்ல ஒன்னு. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாது, இது பல லட்சம் குடும்பங்களோட வாழ்க்கை. அப்போ இந்தியன் ரயில்வேஸ் அப்படி என்னதான் செய்யுது? 3 முக்கியமான விஷயங்கள். 1, நம்மள மாதிரி கோடிக்கணக்கான பயணிகளை தினமும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. 2, சரக்கு போக்குவரத்து. நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்குது. இதனாலதான் இது சும்மா ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்லாம நாட்டின் உயிர்நாடின்னு சொல்றோம். நீராவி என்ஜின்ல 1853ல ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு வந்தே பாரத், புல்லட் ரயில்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. பல தலைமுறைகளா நம்ம எல்லாரையும் இணைக்கிற இந்த ரயில் பயணம் இதோட நிக்க போறதில்ல. அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளோட எதிர்கால ரயில் பயணம் எப்படி இருக்கும்?